ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான் என்று சொல்லி தானியேல் இந்த இடத்துல தூதனை குறித்து சொல்லுகிறார். நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தானியேல் 10:11 நீ கவனமாக இருந்து என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை தூதன் கொடுப்பதை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இது கடைசி காலமாம். தானியேலினிடத்திலே தானியேலுக்கு ஒரு அறிவை உணர்த்தும்படியாக தானியேலினிடத்திலே தூதன் வந்ததாக இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாத, நீ அறிவை அடைவதற்கு எதற்கு நீ ஜெபிக்கிறாய் என்று சொன்னால், நீ ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் என்ன செய்தேன்? நான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே. நான் வேதனையிலே நிறைந்தவன். என் ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்று நீ அழுது கொண்டிருப்பது உண்மைதான், நல்லதுதான். ஆனால் உனக்கு ஒரு அறிவு வேண்டும். என்ன அறிவு வேண்டும் என்று சொன்னால், நீ துக்கிப்பது நல்லதுதான். உனக்கு என்ன துக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய ஜனங்கள் கடைசி நாட்களிலே உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். ஆம், இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு அறிவை தந்திருக்கிறார். அந்த அறிவு என்னவென்று சொன்னால், உலகத்தினுடைய முடிவை குறித்து மத்திய புஸ்தகத்திலே 24வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு உபத்திரவம் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு உபத்திரவம் வரும். காட்டி கொடுப்பார்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அக்கிரமம் பெருகும், அன்பு தணிந்து போகும், தேவ வார்த்தையை நீ பிரசங்கிக்கும் பண்ணிக்கொண்டே இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய வருகை வரும், உலகத்தினுடைய முடிவு வரும், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அந்தி கிறிஸ்து நானே கிறிஸ்து என்று சொல்லுவான். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, மதத்துக்கு விரோதமாய் மதம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் இவையெல்லாம் உண்டாகும். ஆகவே தானியேலை போல நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருந்து நீ அறிவை அடைவதற்கு உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன் என்று சொல்லி அந்த தூதன் சொன்னானே, அதே போல இப்பொழுதும் கடைசி நாட்களிலே உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்று அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த தூதன் அந்த தானியேலினிடத்திலே ஒரு எச்சரிப்பை கொடுத்ததைப் போல இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்திலே உபத்திரவ காலமாக இது மாறப்போகிறது. காட்டி கொடுக்கக்கூடிய காலமாக மாறப்போகிறது. கள்ள தீர்க்கதரிசியினுடைய காலமாக மாறப்போகிறது. அக்கிரமம் பெருகக்கூடிய காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பு தணிந்து போகக்கூடிய காலமாக போய் கொண்டிருக்கிறது.